வெல்கம் பீவர்ஸ். அது சரியா ஜூலை 19, 2018 கேரளா. மணி அப்போ சரியா 4:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. அழகான விடியலை எதிர்நோக்கி கேரளா மக்கள் காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ டீ ஷாப்பை ஓப்பன் பண்ண வந்த அந்த முருகன்கிற நபர் தன்னுடைய ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை கிடங்குல இருந்து நாய் ஒரு முறை மாதிரி சவுண்டு கேட்டு என்னன்னு போய் பார்க்க அங்கே ஒரு சாக்கு மூட்டை கெட்டப்பட்ட நிலையில் கிடக்கு. 4 நாய்கள் சேர்ந்து அந்த மூட்டையை கடிச்சு இழுத்துட்ருக்கு. என்னமாயா தான் இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்க போன அவருக்கு அந்த மூட்டையிலிருந்து வந்த பேட் ஸ்மெல் அவரை போக விடாமல் தடுக்குது. உடனே பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் கால் பண்ணி, சார் இப்படி ஒரு மூட்டை கிடக்கு, இதை 4 நாய்கள் கடிச்சு இழுத்துட்ருக்கு, பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு மோசமான ஸ்மெல் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, பாதி தூக்கத்தில் பேசின ஆப்போசிட்டில் இருந்த போலீஸ்காரங்க சரி வாரம் 4 டீ ஸ்ட்ராங்காக போட்டு வை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. 10 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் டீம் அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும்போது அந்த போலீஸ்காரங்களுக்கும் பக்கத்தில் இருந்த அந்த டீ கடைக்காரருக்கும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. அப்படி அந்த மூட்டை உள்ள என்ன தான் இருந்துச்சுன்னா 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபருடைய உடல் இரத்த வெள்ளத்தில் அந்த மூட்டைக்குள்ளே கட்டி வைக்கப்பட்டுருச்சு. அந்த மூட்டையை பார்த்துட்டு க்ரைம் சீன் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பாடியை ஜிஹெச்சுக்கு அட்டாக்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்காங்க. டீ கடைக்காரர்கிட்ட இருந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் டீம் இந்த பாடி யாரோடது, எப்போ வந்துச்சு, என்ன ஏதுன்னு விசாரிக்க, சார் நான் நைட்டு கடையை பூட்டும்போது இங்கே எதுவுமே கிடையாது, இப்போ நான் காலையில் இந்த கடையை திறக்க வரும்போது தான் இந்த மாதிரி முட்டை கிடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, ஓகே விசாரணைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வர ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. ஸ்டேஷனில் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவும் பதிவாயிருக்கா, இந்த நபர் யார், என்ன ஏதுன்னு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நபரை ஃபோட்டோ எடுத்தும் உடம்புல இருக்கிற ஒரு சில அங்க அடையாளங்கள் இவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பேப்பரில் விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு அம்மா மட்டும் இது என்னுடைய பையனான்னு சொல்லி சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஏங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போலீஸ், இது உங்களுடைய மகனம்மா, பேர் என்ன சார்? சந்தோஷ் சார். என்ன பண்ணுறாரு சார்? ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கார். நேற்று நைட்டு கூட நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதுதான் சரி விடிகிற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ காலையிலேயே இவனுடைய ட்ரெஸ்ஸு இவனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் சார் நான் பதறி அடித்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு யார் மேலேயே அது சந்தேகம் இருக்காமா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரு சில வார்த்தைகள், இது அவனே தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு வேறு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த அம்மா யாரை பற்றி சொல்லிச்சு அதை கேட்டு அந்த போலீஸ்காரங்க ஏன் அவ்வளோ ஷாக் ஆனாங்க. ஒட்டுமொத்த கேரளாவுமே அதிர வச்ச க்ரைம் கேஸ். நைட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் காலையில் சாக்கு மூட்டையில் போனோமா திரும்புறதுக்கு காரணம் என்ன? ஆட்டோ டிரைவரான இவரை இப்படி கொடூரமாக ஒரே நைட்டில் கொலை பண்ணுறதுக்கான காரணமும் என்ன? ஒட்டுமொத்த கேரளாவையுமே அதிர வச்ச இந்த கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டிகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அம்மா சொன்ன அந்த நபர் இவங்களுடைய கூட பிறந்த அண்ணன் சதாசிவம். அவங்கள பற்றி சொன்னதுமே போலீஸ்காரங்களுக்கே ஷாக்கார். என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, கூட பிறந்த அண்ணன் எப்படிமா கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை
எங்களுக்கும் அவங்களுக்கும் பல வருஷங்களாக சொத்து தகராறு இருக்குது. என்னுடைய ஹஸ்பண்டையே அவர் தான் குடியில் ஏதோ கலந்து கொடுத்து கொண்டுட்டாரு. சொந்தத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எங்களுக்கும் அவனுக்கும் எப்போவுமே ஆகாது, அவன் சரியான சொத்து வெறி பிடிச்சவன் அப்படின்னு அவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொன்ன உடனே விசாரணையை சதாசிவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் தன்னுடைய தங்கச்சி பையன் கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சொத்து தகராறு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் தங்கச்சி பையனை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்ல போலீஸுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டே இருந்து அந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போதான் அங்கே பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. ஆல்ரெடி இவங்க 2 பேர்த்துக்குமே சொத்து தகராறு இருந்திருக்கு. மொத்த சொத்தையுமே அவங்க அப்பா தன்னுடைய மகள் பேருக்கே எழுதி வச்சதாகவும் அதிலிருந்து சதாசிவத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாமலே இருந்திருக்கு. அந்த சொத்துக்களை எப்படியாவது திரும்ப பெறணுங்கிறதுக்காகவே தன்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளைக்கு குடி பழக்கத்தை உண்டாக்கி விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து போதையில் இருக்கும்போதே சில பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி சொத்தை திரும்பியே அவர் பேருக்கே மாற்றிக்கிட்டதாகவும் அவங்க சொந்தக்காரங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸுக்கு அப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பான், இந்த அம்மா சொல்கிறது உண்மை, இவன் சொல்கிறது தான் பொய்ன்னு சொல்லி மொத்த சந்தேகமும் அந்த சதாசிவம் மேலே திரும்புது. சதாசிவத்தை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் தான் இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவர் முழு மூச்சா சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் போலீஸுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. மண்டையை பிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்த கேரளா போலீஸ் அப்போ தான் சந்தோஷை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் ஆட்டோ டிரைவராக 5 வருஷமாக இருக்கிறதாகவும், ஆனால் அவர் சம்பாதிச்சு நிறையா வீடு, இடங்கள், நிறைய சொத்துக்களை முடிச்சதுக்காகவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸுக்கு சந்தோஷ் மேலே சந்தேகம் திரும்புது. சாதாரண ஆட்டோ டிரைவராக இருக்கான்னு சொல்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் மாமங்கரனே எழுதி வாங்கிட்டான் அப்பா கிட்ட போதையில் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி இவனுக்கு இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட விசாரிக்க, என் பையன் டே நைட்டு பார்க்காம ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருப்பான், வீட்டுக்கே அதிகமாக வரமாட்டான், நல்லா சம்பாதிக்கக்கூடியவன், சிக்கனமாக இருந்து காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவ்வளோ சொத்துக்கள் வாங்கியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, போலீஸுக்கு எதையோ மிஸ் பண்ணுறோமே, இந்த கேஸில் நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் உறுத்தல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தான் அந்த பாடி கிடந்த இடத்துல போய் மறுபடியும் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியே அந்த டீ கடைக்காரங்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த டீ கடையிலேருந்து ஒரு 500 மீட்டரில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதில் சரியாக 3 மணிக்கு பைக்கில் மாஸ்க் போட்டபடி 2 நபர் கையில் மூட்டையோட அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதாகவும் அதில் பதிவாயிருக்கு. அப்போ அந்த பைக் நம்பரை வச்சு அது யாருன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கேஸில் இன்னும் திடுக்கிடும் உண்மைகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி அந்த பைக் யாருடைய பைக்னா, களியகாவலையில் இருக்கிற ஆனந்த் என்கிற ஒரு ஆளுடைய பைக். அவரை பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ அவர் சொன்னாலும் போலீஸ்காரங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க. அப்பந்தான் அவர் சொன்ன விஷயங்கள் போலீஸுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கு. அப்படி அவர் விசாரணையில் சொன்ன விஷயங்கள் இதுதான். சார், நான் ஃபஸ்ட்டு சந்தோஷை பாரசாலையில் வச்சு தான் பார்த்தேன். அப்போது நாங்கள் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சந்தோஷோடைய ஆட்டோ வந்து சவாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதை விட ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் அவருடைய ஆட்டோவில் களியகாவலைக்கு வந்தோம்.
வரும்போதே அவர் எங்ககிட்ட நல்லா பேசிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இருந்தார். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்களும் பைசா அவருக்கு அதிகமாக கொடுத்தோம். ஆனால் அவர் இல்லை, எனக்கு மீட்டரில் இருக்கிற அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எங்கிட்ட வாங்கிட்டு போனார். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு ஆட்டோ தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிட்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 2 நாள் கழித்து எங்களுடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஆட்டோ தேவைப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு கால் பண்ணி அவரை கூப்பிட்டோம். அவரும் வந்துட்டு எங்கள் கூட ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு எங்கள் கூடயே சாப்பிட்டுட்டு, அங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் முடியிற. ஆனால் அவர் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தார். அதே மாதிரி நாங்கள் அமௌண்ட் அவருக்கு அதிகமாக கொடுக்கும்போதும் வேண்டாம், வெயிட்டிங் சார்ஜ் வேண்டாம், எங்களுக்கு ட்ராவல் சார்ஜ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அப்பவும் ரொம்ப கம்மியாக வந்தார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அவர் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பழக ஆரம்பித்தார். என்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும். ஒரு நாள் நான் இல்லாத சமயம் வீட்டுக்கு வந்த அவர் என்னுடைய ஒய்ஃப் குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து அவர் செல்லில் வீடியோ எடுத்து அதை வச்சு எனக்கு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சந்தோஷ், நான் உங்களை எவ்வளோ நல்லவருன்னு சொல்லி நினச்சேன், நீ இவ்வளோ மோசமானவங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இத்தனை லட்ச ரூபா பணம் வேணும், இல்லைனா இதை நான் நெட்டில் விட்டுருவேன், இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை பயமுறுத்த, நானும் அவர் கேட்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தேன். அவருடைய நான் கொடுக்கறது அவர் பணம் வாங்கி பழகினதுக்கப்புறம் என்கிட்ட அதிகமான அமௌண்ட்டுகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட கிடையாதுன்னு நான் எவ்வளவு சொல்லியும் அவர் எனக்கு கட்டாயமாக வேணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அவரை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஒரு நாள் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நானும் என்னுடைய ஒய்ஃபோட தம்பியும் சேர்ந்து தான் அவரை வீட்டில் வச்சு தீர்த்து கட்டிட்டோம். அந்த பாடியை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் அந்த குப்பை கிடங்களை கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னு அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் போலீஸுக்கு இன்னும் அது முழுசாக நம்பிக்கை வரலை. சரியான எவிடன்ஸோட நீங்கள் இதை சொல்லலைன்னா நீங்கள் தான் அந்த கொலை பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் 3 பேத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு போலீஸ் சொல்ல, அப்போந்தான் சந்தோஷோடைய ஃபோன் இவங்ககிட்ட இருந்துச்சு. அவளை கொலை பண்ணும்போது அந்த ஃபோன் இவங்க எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோனை எடுத்து போலீஸுக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சில வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த போலீஸே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் இதே மாதிரி கிட்டத்தட்ட 50 வீடியோவுக்கு மேலே இருக்குது. அப்போ இதே தொழிலாக வச்சுட்டு தான் இவன் பேருக்கு தான் ஆட்டோ ஓட்டியிருக்கான். ஆனால் தப்பான பொண்ணுங்களை தப்பான முறையில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்கி அதை வச்சு தான் இவ்வளோ சொத்துக்கள் வாங்கியிருக்கான் அப்படின்னு அந்த போலீஸுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ எல்லார்கிட்டையும் தன்னுடைய ஆட்டோவில் வர்ற எல்லார்கிட்டையும் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பேசி பழகி பைசாவுக்குள்ள கம்மியாக வாங்கி அவங்க தொடர்ந்து இவங்க ஆட்டோக்குள்ளேயே பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இவன் இவ்வளோ வேலையை பார்த்துருக்கான்னு அந்த போலீஸுக்கே தெரிய ஆரம்பிக்குது. இவங்க மேலே தப்பே இல்லைன்னு இவங்க தன்னுடைய ஒய்ஃபோட மான மரியாதைக்காகவும் இவங்களுடைய சுய பாதுகாப்புக்காக தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கேஸை இவங்களுக்கு தண்டனைகள் எவ்வளோ குறைவாக வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க அந்த எஃப்ஐஆர் ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களுக்கு கோர்ட்டில் 6 வருஷம் இவங்களுக்கு இந்த கொலைக்கு தண்டனை கிடைக்கிது. தன்னுடைய மகன் கஷ்டப்பட்டு தான் எல்லா சொத்துக்களையும் வாங்குறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த அந்த தாய்க்கு போலீஸுக்காரங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட்டு தான் பையனை கொண்ட கொலைகாரனை எப்படியாவது பிடிச்சி தண்டனை கொடுங்கன்னு சொன்ன அந்த தாய் அந்த கொலை பண்ண ஆனந்த் ஃபேமிலிக்கு எவ்வளவு தண்டனை கம்மியாக வாங்கி கொடுத்து அவங்கள காப்பாற்றி விட முடியுமோ அவ்வளோ தூரம் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி கேரளா போலீஸுக்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க. தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பேரழிவில் கொண்டு போய் விட்டுரும்.
பணம் லைஃப்பில் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டுமே லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.